Good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது exercise 3.3 உடைய continuation. இப்போ நம்ம பார்க்க போகிறது third problem. Solve the equation 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0 if its roots form a geometric progression. So questions என்ன கேட்குறாங்கன்னா solve the equation கேட்குறாங்க. அதுக்கடுத்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட்ஸ் ஃபார்ம் ஏ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ஸ். ஸோ ரூட்ஸ் எல்லாமே ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன செய்யணும்னா ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யறதுனா கிவன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிட்டேன். நம்மளோட கிவன் ஈக்குவேஷன் 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0 இதுதான் given equation. இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஏபிசி வேல்யூஸ் எடுத்து எழுதுகிறேன். ஏபிசி வேல்யூ பார்த்தோன்னா எக்ஸ் கியூபுடைய கோஎஃபிஷியன்ட் 3 தான் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு எல்லா பவர்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஏபிசி வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ எக்ஸ் கியூபுடைய கோஎஃபிஷியன்ட் 3 ஏன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் -26 பி ஈக்குவல் டு -26ன்னு எடுத்துக்கணும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 52 சி ஈக்குவல் டு 52ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கான்ஸ்டன்ட் டேர்மை டி ஈக்குவல் டு -24ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா let alpha beta gamma are the roots of the equation form a geometric progression சொல்லிட்டு எழுதுறேன். ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க the roots form a geometricன்னு சொல்லியிருக்காங்க, geometric progression சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எழுது, அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து என்னுடைய டிகிரி வந்து 3. ஸோ டிகிரி 3 இருக்கிறதுனால 3 ரூட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஏ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்லிட்டு எழுதியிருக்கு. கிவன் கண்டிஷன் எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாலே அதனுடைய ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா a/r, அதாவது தேர்ட் டிகிரி, இதனுடைய டிகிரி 3. ஸோ டிகிரி 3 ஈக்குவேஷனுடைய ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொன்னாங்கன்னா அதனுடைய ரூட்ஸ் இப்படி தான் எடுத்துக்கணும். a/r ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ a/r ஆல்ஃபான்னு எடுத்துகிட்டேன். ரூட்ஸ்ன்னு பார்த்தோன்னா a/r ஏஆர் தான் ரூட்ஸு. அதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு a/r, பீட்டா ஈக்குவல் டு ஏ, காமா ஈக்குவல் டு ஏஆர்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு -d/a அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா சமேஷன் 3 ஈக்குவல் டு ஆக்சுவலாக டிங்கிறது -24. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, ஃபார்முலாலேயும் மைனஸ் இருக்குது, டிலையும் மைனஸ் இருக்குது. அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24 பாசிட்டிவ் ஆகிடும். 24 ஏவுடைய வேல்யூ 3, அப்போ 24/3. ஸோ இந்த 3 போயிட்டு ஏவை டிவைட் பண்ணிச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 8. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா, ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் இங்கே எடுத்திருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு -d/a. ஸோ ஆல்ஃபா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் எல்லா ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 8. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன செய்கிறேன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு a/rன்னு எடுத்துருக்கேன். ஏன்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாலே என்னுடைய ரூட் வந்து a/r ஏஆர்னு எடுத்துக்கணும். ஸோ a/r ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக a/r சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கடுத்து பீட்டாவுக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கடுத்து காமாவுக்கு பதிலாக ஏஆர் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப்பில் ஆரும் இந்த டினாமினேட்டரில் இருக்கும், நியூமரேட்டரில் இருக்க ஆரும் கேன்சல் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா a கியூப் ஈக்குவல் டு 8. ஏன்னா a வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ a இன்ட்டு ஏனா a கியூப் ஈக்குவல் டு 8.
ஸோ a cube equal to 8னா ஸோ இதுலேருந்து a equal to இந்த க்யூபுங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா கியூபிக் ரூட்டாக மாறிடும் அப்போ a equal to cubic root of 8 a equal to 2 ஏன்னா 8 வந்து 2 into 2 into 2 எழுதலாம் 3 times 2 எழுதலாமா அப்போ cubic root of 2 into 2 into 2 3 times 2 இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு 2 வெளில வரும் அப்போ a equal to 2 next calculate பண்ண போகிறது sum of the roots equal to minus b by a so b உடைய வேல்யூ வந்து இங்கே b equal to minus 26 ஸோ ஏற்கனவே ஃபார்முலாலையும் மைனஸ் இருக்குது இங்கே பிலையும் மைனஸ் இருக்குது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 26 பை a உடைய வேல்யூ வந்து 3 அப்போ 26 by 3 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா நெக்ஸ்ட் லைனில் சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் எல்லா ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 26 by 3 அப்போ ஆல்ஃபா வந்து a by rன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் பீட்டா வந்து a காமா வந்து arன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்போ a by r ப்ளஸ் a ப்ளஸ் ar ஈக்குவல் 26 by 3 ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா எல்லா டேர்ம்ஸுமே a காமனாக இருக்குது ஸோ a வெளில எடுத்தோன்னா 1 by r ப்ளஸ் 1 ப்ளஸ் r ஈக்குவல் டு 26 by 3 ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே a ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் லைனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ 2 into 1 plus r ஸ்கொயர் அதாவது ஆரால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த r into 1 இங்கே வந்து செகண்ட் டேர்ம் ஆராக மாறிடும் தேர்ட் டேர்மில் r into r ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் r வந்துடும் பை r ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதணும் 26 by 3 நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா 2வையும் 26ஐயும் கேன்சல் பண்ணுறேன் ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு 26 2ஆல் டிவைட் பண்ணும்போது 13 வரும் இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ 2 கேன்சல் ஆகிடும் 26 இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து 13 by 3ன்னு வரும் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா 1 ப்ளஸ் r ஸ்கொயர் பை r அப்படியே எழுதுகிறேன் 13 by 3ன்னு எழுதுகிறேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் r வந்து ரைட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது 3 ப்ளஸ் 3r ப்ளஸ் 3r ஸ்கொயர்னு மாறும் 3 ப்ளஸ் 3r ப்ளஸ் 3r ஸ்கொயர் அதுமாதிரி r வந்து 13ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 13r இப்போ எல்லா டேர்ம்ஸுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறேன் அப்போ எல்லா டேர்ம்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோன்னா அப்போ வந்து இந்த 13r வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 13rன்னு மாறும் அப்போ 3r ஸ்கொயர் ப்ளஸ் 3r மைனஸ் 13r ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 ஸோ இதிலிருந்து பார்த்தோன்னா 3r ஸ்கொயர் 3r மைனஸ் 13r ஸோ 3r மைனஸ் 13r இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் 10r கிடைக்கும் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இப்போ என்ன செய்ய போனால் இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன் அப்போ ஆர் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே ஆர் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 3 கான்ஸ்டன்ட் வந்து 3 அப்போ 3 3s are 9 அப்போ இந்த சைடு வந்து 9 எழுதிட்டேன் அதுக்கடுத்து இங்கே வந்து ஆருடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 10 அந்த மைனஸ் 10 இங்கே எடுத்து எழுதிட்டேன் இப்போ ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுறேன் minus 9 minus 1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் minus 9 into minus 1 plus 9 மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் minus 10 கிடைக்கும் அப்போ இது எப்படி எடுத்துக்கிறேன்னா minus 9r minus 1rன்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எதால் டிவைட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுறேன் 3r ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன் ஸோ டிவைடட் பை 3r ஸ்கொயர் டிவைடட் பை 3r ஸ்கொயர் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறோம்னா இந்த 3r ஸ்கொயர் 9r டிவைட் பண்ணிச்சுன்னா இந்த ஆரும் r ஸ்கொயரும் கேன்சல் ஆகும் இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா r இருக்கும் அதேமாதிரி இந்த 9ம் 3 வந்து 9 டிவைட் பண்ணிச்சுன்னா மைனஸ் 3 கிடைக்கும் அப்போ இங்கே இருக்கிறது வந்து இந்த டேர்மில் இருக்கிறது வந்து மைனஸ் 3 பை r அதே மாதிரி நெக்ஸ்ட்டு
இந்த ஆரும் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 6. அதுக்கடுத்து அப்போ இப்போ எப்படி எழுத போகிறோம்? இப்போ ஃபேக்டர் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இது எப்படின்னா இங்கே பாருங்கள், டினாமினேட்டரில் இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா -3/r. அப்போ ஃபேக்டர் ஃபார்மேட்டில் எப்படி எழுத போகிறோம்னா r-3ன்னு சொல்லிட்டு எழுதலாம். தட் மீன்ஸ் இங்கே r-3. அதே மாதிரி இங்கே வந்து செகண்ட் டேர்மில் இங்கே வந்து என்ன ரிமைனிங் இருக்குன்னா -1/3r. இது எப்படி ஃபேக்டரில் எழுதலாம்னா 3r-1. அதான் இங்கே எழுதியிருக்க 3r-1 r-3 = 0. ஸோ இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு ஃபேக்டரும் ஈக்குவல் டு 0. 3r-1 = 0, r-3 = 0. ஸோ இதுலேருந்து r = 1/3, அதேமாதிரி r = 3. இப்போ நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ இதிலேருந்து என்ன செய்யறேன்னா ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா = a/r. ஏற்கனவே ஏவோடைய வேல்யூ 2ன்னு ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு, r = 3ன்னு ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்ய போனால் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஆல்ஃபா = ஏவோடைய வேல்யூ 2, r = 3, 2/3. ஆல்ஃபா = 2/3. நெக்ஸ்ட் பீட்டா = a. இப்போ பீட்டா = ஏன்னா ஏவோடைய வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்போ பீட்டா = 2. நெக்ஸ்ட்டு காமா = ar. அப்போ ஏவோடைய வேல்யூ வந்து இங்கே 2, ஆருடைய வேல்யூ 3. மல்டிப்ளை பண்ணால் 6. அப்போ காமா = 6. அப்போ எல்லா ரூட்டையுமே இங்கே ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. அதாவது ஆல்ஃபா = 2/3, பீட்டா = 2, காமா = 6. சரிங்களா? அப்போ இந்த கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு த ரூட்ஸ் ஆர் இன் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லியிருக்காங்க. ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா அந்த ரூட் எடுத்துக்கணும். அதாவது என்னென்னா a/r ஏஆர்னு சொல்லிட்டு அந்த ரூட் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஏ வேல்யூ ஆர் வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணி இந்த ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபோர்த்து ப்ராப்ளம். டிட்டர்மைன் k and solve the equation 2x³ minus 6x square plus 3x plus k equal to 0 if one of its roots is twice the sum of the other two roots. ஸோ இப்போ வந்து கொஷின் என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் கே வந்து ஃபைண்ட் அப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சால்வ் த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் தி அதர். ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் வந்து தேர்ட் டிகிரி வந்து 3. டிகிரி 3னா இதுக்கு வந்து எத்தனை ரூட் கிடைக்குன்னா 3 ரூட்ஸ் கிடைக்கும். 3 ரூட்ஸில் 1 ரூட் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் 2 ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். கிவன் ஈக்குவேஷன் வந்து 2x³ minus 6x square plus 3x plus k equal to 0. இதுதான் கிவன் ஈக்குவேஷன்ஸ். இதிலேருந்து a equal to 2, b equal to -6, c equal to 3, d equal to kன்னு எடுத்து எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யறதுனா ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஏன்னா என்னுடைய டிகிரி 3 அதனால் 3 ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து given 1 roots equal to 2 into sum of the other 2 roots. ஸோ நம்ம given கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் தி அதர் 2 roots. அப்போ இங்கே அதான் எடுத்திருக்கேன். 1 roots equal to 2 into sum of the other 2 roots. அப்போ 1 root வந்து ஆல்ஃபான்னு எடுத்துகிட்டேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 into பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இதுலேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸோடைய ஃபார்முலா summation 1 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதை எடுத்து எழுதிட்டேன்.
இப்போ நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பியோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பி ஈக்குவல் டு -6 ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 6 பை ஏவோடைய வேல்யூ 2, அப்போ 6/2 ஈக்குவல் டு 3. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ சம்மேஷன் 1 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் எல்லா ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கணும், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3. ஸோ இந்த ஈக்குவேஷனை 1ன்னு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமான்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3. அப்போ இதுலேருந்து பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா சப்ஸ்டியூட் பீட்டா ப்ளஸ் காமா இன் 1 ஈக்குவல் டு 1 இன் 1. ஈக்குவேஷன் 1ல் இது பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் 1 எழுதுறேன். ஆக்சுவலி ஈக்குவேஷன் 1 என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3 தான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் போயிட்டு பீட்டா ப்ளஸ் காமாக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் பீட்டா ப்ளஸ் காமாக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்னா ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3. ஸோ இதிலிருந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் -1 மாறிடும். அப்போ 3 - 1. அப்போ 3 - 1னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2னா the sum of the product of two roots. இப்போ நெக்ஸ்ட் வந்து sum of the product of two roots ரெண்டு ரூட்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா sum of the product of two rootsனால் அதனுடைய ஃபார்முலா summation 2 ஈக்குவல் டு C/A. சியோடைய வேல்யூ 3, ஏவோடைய வேல்யூ 2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதியிருக்குன்னா சம் ஆஃப் த டூ ரூட்ஸ்னால் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இப்படி தான் எழுதணும். சம் ஆஃப் த டூ ரூட்ஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ்னால் இப்படி தான் எழுதுவோம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3/2. நெக்ஸ்ட் லைன் இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே ஆல்ஃபா ஈக்குவல் 2ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன செய்யறேன்னா ஆல்ஃபாக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் இங்கேயும் ஆல்ஃபாக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 காமா ஈக்குவல் டு 3/2. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கடுத்து நெக்ஸ்ட் லைன் என்ன செய்யறேன்னா 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா ப்ளஸ் பீட்டா காமா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்குது. 2 வெளில எடுத்தோன்னா பீட்டா ப்ளஸ் காமா 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. ஸோ இதிலிருந்து வேறு பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. ஸோ இதிலேருந்து 3/2 இந்த 2 இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா -2 மாறிடும். -2. ஸோ இதுலேருந்து பீட்டா காமா ஈக்குவல் டு ஸோ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 3 - 4/2ன்னு வந்துடும். 3 - 4னா -1 நியூமரேட்டரில் /2. ஸோ அப்போ பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2. அப்போ பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2ன்னு ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைனில் இப்போ இந்த லைனில் நான் என்ன ஃபைண்ட் அப் பண்ண போகிறேன் இந்த ஸ்டெப்பில் the sum of product of all roots. இப்போ வந்து sum of product of all rootsனால் 3 ரூட்ஸுமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ அதனுடைய ஃபார்முலா summation 3 ஈக்குவல் டு -d/a. ஸோ d உடைய வேல்யூ k, a உடைய வேல்யூ 2. ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -k/2.
அதுக்கடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அண்ட் பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 2, பீட்டா காமாவுடைய வேல்யூ வந்து -1/2. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, பீட்டா காமாவுக்கு பதிலாக -1/2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு -k/2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து -1 மட்டும்தான் வரும். ஸோ -1 ஈக்குவல் டு -k/2. ஸோ இந்த ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை காமனாக கேன்சல் பண்ணனா இப்போ k ஈக்குவல் டு 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணனா k ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ k ஈக்குவல் டு 2னா பீட்டா காமா ஈக்குவல் டு ஏற்கனவே பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போலேருந்து பீட்டா ஈக்குவல் டு 1 - காமா. அப்போ பீட்டா ஈக்குவல் டு 1 - காமாவை இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பீட்டா காமா ஈக்குவல் டு -1/2 போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பீட்டாக்கு பதிலாக 1 - காமான்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 1 - காமா இன்ட்டு காமா ஈக்குவல் டு -1/2. ஸோ இந்த காமா உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறோம். அப்போ காமா - காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1/2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 2வால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 காமா - 2 காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் +1. ஸோ 2 காமா - 2 காமா ஸ்கொயர் +1 ஈக்குவல் டு 0. ஸோ -2 காமா ஸ்கொயர் +2 காமா +1 ஈக்குவல் டு 0. எப்பவுமே வந்து இப்போ நெக்ஸ்ட் லைனில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா, எப்பயுமே வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் டேர்ம் வந்து மைனஸ் டேர்மாக இருக்கக்கூடாது. எப்பவுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு சைனை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறும். அதேமாதிரி இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸாக மாறும். அப்போ ஈக்குவேஷன் என்ன செய்யணும்னா 2 காமா ஸ்கொயர் -2 காமா -1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஏபிசி வேல்யூ எழுதுகிறேன். காமா ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் a, காமா ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2, அதை a ஈக்குவல் டு 2ன்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி காமாவுடைய கோஎஃபிஷியன்ட் -2, அதை b ஈக்குவல் டு -2ன்னு எடுத்திருக்கேன். அதேமாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -1, c ஈக்குவல் டு -1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இங்கே காமான்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் ஆஃப் காமாவில் இருக்குது. காமா ஸ்கொயர் காமான்னு இருக்குது. அப்போ ரூட் வந்து எது கிடைக்குன்னா காமா தான் இங்கே ரூட்டு. அப்போ காமா ஈக்குவல்ட்டுன்னு எழுதியிருக்கேன். இப்போ காமா ஈக்குவல் டு குவாட்ராட்டிக் ஃபார்முலா எழுதியிருக்கேன். -b ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac/2aங்கிற ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ இதிலேருந்து இப்போ பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா b ஈக்குவல் டு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏற்கனவே ஃபார்முலாவிலே மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2ஆக மாறிடும். ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா -2 ஹோல் ஸ்கொயர் 4 -4 இன்ட்டு ஏவோடைய வேல்யூ 2 இன்ட்டு சியோடைய வேல்யூ -1/2 இன்ட்டு ஏவோடைய வேல்யூ 2. அப்போ டினாமினேட்டரில் 2 இன்ட்டு 2 4. So next 2 plus or minus square root of 4 minus into minus plus or minus 4 2s are 8. 2 plus or minus square root of 12/4. So இதிலிருந்து இப்போ 12 எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம்னா 4 3s are 12 ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இதிலிருந்து next 2 plus or minus 2 √3/4. ஸோ இதிலேருந்து 2 காமனாக வெளில எடுக்கலாம். 2 காமனாக வெளில எடுத்தோன்னா நமக்கு வந்து 2 இன்ட்டு 1 + or -1 + or -√3/4ன்னு வரும். இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு டினாமினேட்டரில் 2 கிடைக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து காமா ஈக்குவல் டு 1 + or -√3/2. ஸோ இதிலேருந்து பீட்டா ஈக்குவல் டு இதிலேருந்து பீட்டாவுடைய வேல்யூ 1 - காமா. ஸோ அப்போ இந்த காமாவோட ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நமக்கு காமாவோட ஈக்குவேஷன் என்னென்னா 1 + or -√3/2, அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா டூவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 minus 1 plus or minus root 3 by 2. நெக்ஸ்ட்டு -1 உள்ளே எடுத்துகிட்டு போனால் 2 minus 1 plus or minus root 3 by 2. So 2 minus 1 1 plus or minus root 3 by 2. இப்போ beta equal to 1 plus or minus root 3 by 2. அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான ரூட்ஸ் என்னென்னா, the roots are alpha equal to 2, beta equal to 1 plus or minus root 3 by 2 and gamma equal to 1 plus or minus root 3 by 2. இதான் இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபைண்ட் ஆல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135 if it is known that 1 plus 2i and root 3 are two of its zeros. ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஆல் த ஜீரோஸ்னால் ரூட்ஸ்னு அர்த்தம். ஜீரோ ரூட் அண்ட் சொல்யூஷன் எல்லாமே ஒன்று தான். சொல்யூஷன் கேட்டால் ரூட்டு தான் ஃபைண்ட் அப் பண்ணோம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சொல்யூஷன் கேட்டால் ரூட்டு தான். ஜீரோன்னு சொன்னாலும் அங்கே ரூட்டு தான். ஸோ அப்போ ஜீரோன்னா இங்கே ரூட்டு தான் ஃபைண்ட் அப் பண்ணோம். ஃபைண்ட் ஆல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் if it's known that 1 plus 2i and root 3 are two of its roots. ஸோ இந்த ஈக்குவேஷனோடைய ரூட்ஸ் கேட்குறாங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus 2i and root 3 are two rootsன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுடைய 2 ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதுறேன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் given zeros of the polynomial are 1 plus 2i and root 3. ஸோ ஃபஸ்ட்டு given roots எடுத்து எழுதுறேன். given roots வந்து இங்கே 1 plus 2i and root 3 இது வந்து given roots. இப்போ நெக்ஸ்ட்டு கான்ஜுகேட் ரூட். இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட். இதுக்கு வந்து கான்ஜுகேட் வந்து 1 minus 2i எழுதிட்டு அதே மாதிரி இதுக்கும் கான்ஜுகேட் எடுக்கிறேன். இதுக்கு கான்ஜுகேட் minus root 3. ஸோ இந்த ரெண்டு ரூட்டுக்குமே கான்ஜுகேட் ரூட் வந்து 1 minus 2i and minus root 3 are also the zeros of the polynomial. ஜீரோனா ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல். இதனுடைய கான்ஜுகேட் ரூட்டு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒவ்வொரு ரூட்டையும் ஒரு ஃபேக்டர் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். ஃபேக்டர்னால் எக்ஸ் மைனஸ்ன்னு எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ரூட்டை இப்போ ஃபேக்டரில் எழுதுகிறேன். அதாவது எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 plus 2i. செகண்ட் ரூட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னுடைய கான்ஜுகேட்டையும் ஃபேக்டரில் எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 minus 2i. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் ரூட் 3. அதாவது இங்கே பாருங்கள், இந்த ரூட் 3யை வந்து எக்ஸ் மைனஸ்ன்னு எழுதுகிறேன். அதுக்கடுத்து இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படின்னு வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3யாக மாறிடும். இந்த ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3. இப்போ என்ன செய்யணும், ஹென்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன செய்யறேன்னா, எல்லா ஃபேக்டரையும் போட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 plus 2i, எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 minus 2i, எக்ஸ் மைனஸ் ரூட் 3, எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3. ஸோ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அது ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இந்த மைனஸ் என்ன செய்யறேன்னா, இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் 1 minus 2iன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் எக்ஸ் மைனஸ் 1 plus 2iன்னு வரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த தேர்டையும் ஃபோர்த்து ஃபேக்டரை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா, இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஏன்னு எடுத்துக்கிறேன், மைனஸ் 2i பின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 ஏன்னு எடுத்துக்கிறேன், 2i வந்து இங்கே வந்து பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி
அப்போ இதனுடைய ஃபார்மில் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏங்கிறது இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், அதாவது 2i மைனஸ் நடுமத்தில் மைனஸ் வரணும். 2i ஸ்கொயர்னு பண்ணும்போது ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ், ஏற்கனவே நடுமத்தில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் ரூட் 3 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு எழுதணும். அதே மாதிரி இங்கே 2 ஸ்கொயருங்கிறது 4. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதிருக்கேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x 1 ப்ளஸ் 4ங்கிறது 5. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2x கியூப், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 5 ப்ளஸ் 5x ஸ்கொயர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த 3 மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2x ப்ளஸ் 6x மைனஸ் 3 இன்ட்டு 5 மைனஸ் 15. நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா இப்போ டேர்ம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுறேன். எக்ஸ் பவர் 4 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் 2x கியூப் ஒரு டேர்ம் தான் இருக்குது, அது அப்படியே எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே 5x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர், இந்த ரெண்டு டேர்மே ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 6x மைனஸ் 15 எடுத்து எழுதிட்டேன், அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுறேன்னா டிவைடிங் த கிவன் பாலினாமியல் பை திஸ் ஃபேக்டர். ஸோ இப்போ ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃபேக்டர் போயிட்டு கிவன் பாலினாமியலை டிவைட் பண்ணுது. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்க ஃபேக்டர். 4 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்க ஃபேக்டர் இதான். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 15. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இப்போ இதுதான் கிவன் பாலினாமியல். ஸோ இந்த கிவன் பாலினாமியல் எதால் டிவைட் பண்ண போகிறோம்னா இந்த ஃபேக்டரால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆக்சுவலாக இந்த பாலினாமியல் எக்ஸ் பவர் 6 தான் ஃபஸ்ட்டு டேர்ம், ஆனால் இந்த ஃபேக்டரில் எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் பவர் 4 நம்ம எக்ஸ் பவர் 6ன்னு கொண்டு வரணும். 6ன்னு கொண்டு வரதுக்கு எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸ் பவர் 6ஆக மாறும். அப்போ த்ரூ அவுட் த ஃபேக்டரியும் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா எக்ஸ் பவர் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த த்ரூ அவுட் த ஃபேக்டரியும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x கியூப் மைனஸ் 2x பவர் 5. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x பவர் 4. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 6x ப்ளஸ் 6x கியூப். அது மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர். பவரில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கணும். 4 + 2 6ன்னு வரும். 3 + 2 6. அது மாதிரி 2 + 2 4. இங்கே பவரில் 1 இருக்குது. 1 + 2 3. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போனால் எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 6 கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாற்றுறேன். இந்த இடத்துல மைனஸுங்கிற சிம்பிளை ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸாக மாறும். ப்ளஸ் மைனஸ் அதுக்கடுத்து மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸ் பவர் 6ம் மைனஸ் எக்ஸ் பவர் 6ம் கேன்சல் பண்ணுறேன். நமக்கு ஆன்சர் 0 வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும்.
இப்போ நெக்ஸ்ட்டு minus 3x power 5 plus 2x power 5 add பண்ணனா minus x power 5 கிடைக்கும். அதே மாதிரி minus 5x power 4 plus minus 2x power 4 வந்து minus 7x power 4. அதே மாதிரி 22x cube minus 6x cube வந்து 16x cube. நெக்ஸ்ட் வந்து minus 39x square plus 15x square வந்து minus 24x square. அதுக்கு அடுத்து ஒரு டேர்ம் எடுத்து எழுதிக்கிறேன், minus 39x எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ திரும்ப இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ் எக்ஸ் பவர் 5ன்னு இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. இந்த எக்ஸ் பவர் 4 என்ன கொண்டு வரணும்னா மைனஸ் எக்ஸ் பவர் 5ன்னு கொண்டு வரணும். அப்போ இந்த எக்ஸ் பவர் 4-ஐ மைனஸ் எக்ஸ் பவர் 5 கொண்டு வரதுக்கு மைனஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் பவர் 5ஆக மாறிடும். அப்போ இங்கே என்ன செய்யணும்னா மைனஸ் எக்ஸால் இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன செய்யணும், மைனஸால் த்ரோட்டாக மல்டிப்ளை பண்ண பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். மைனஸ் எக்ஸ் பவர் 4 + 1 5. அதுமாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x பவர் 4ன்னு எழுதிக்கணும். அதேமாதிரி இந்த வந்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 2x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 2x கியூப். அதே மாதிரி மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 15xன்னு மாறிடும். இந்த மைனஸ் எக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த த்ரோ அவுட் த ஃபேக்டரி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ ப்ளஸ்ஸுங்கிற இடத்துல மைனஸ் போடுவேன். அதுமாதிரி இந்த இடத்துல ப்ளஸ்னால் மைனஸாக மாறிடும். அதுமாதிரி மைனஸ்னால் ப்ளஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸுனா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் பவர் 5ம் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5ம் கேன்சல் பண்ணிவிடுவேன், 0 ஆகிடும். ஆட் பண்ணால் 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா மைனஸ் 7x பவர் 4 மைனஸ் 2x பவர் 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 9x பவர் 4. அதே மாதிரி 16x கியூப் 2x கியூப் ஆட் பண்ணனா ப்ளஸ் 2x கியூப் ஆட் பண்ணால் 18x கியூப். அதே மாதிரி மைனஸ் 24x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ஆட் பண்ணனா மைனஸ் 18x ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் 39x மைனஸ் 15x, ஸோ வந்து மைனஸ் 54x. அதுக்கடுத்து லாஸ்ட் டேர்ம் எடுத்து இறக்குறேன், ப்ளஸ் 135. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ் 9x பவர் 4 இருக்குது, ஆனால் இங்கே வந்து வெறும் x பவர் 4 தான் இருக்குது. அப்போ இதையும் மைனஸ் 9x பவர் 4ஆக கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும்னா, அப்போ வந்து நம்ம மைனஸ் 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9x பவர் 4ஆக வரும். அப்போ இந்த த்ரோ அவுட் த ஃபேக்டரியும் மைனஸ் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ண எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்னா, அதாவது மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 9x பவர் 4ன்னு எழுதிட்டேன். மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 2x கியூப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ப்ளஸ் 18x கியூப் மைனஸ் 9 இன்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 18x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 6x மைனஸ் 54x மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 15 ப்ளஸ் 135. இப்போ டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணோம். அப்போ மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறேன், ப்ளஸ்ஸை மைனஸ், திரும்ப மைனஸை ப்ளஸ், திரும்ப மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகிடும். 9x பவர் 4 எல்லா டேர்ம்ஸுமே கேன்சல் பண்ணால் நமக்கு 0 வரும். அதாவது மைனஸ் 9x பவர் 4 ப்ளஸ் 9x பவர் 4 0 ஆகிடும். அதே மாதிரி 18x கியூப் மைனஸ் 18x கியூப் 0 மைனஸ் 18x ஸ்கொயர் ப்ளஸ் 18x ஸ்கொயர் 0 மைனஸ் 54x ப்ளஸ் 54x 0 135 மைனஸ் 135 0 ஆகிடும். இப்போ அதர் ஃபேக்டர்னு பார்த்தா இந்த கோஷியன்ட்டு தான் அதர் ஃபேக்டர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9 தான் அதர் ஃபேக்டர். அப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, இந்த அதர் ஃபேக்டர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா, அந்த ஃபேக்டர் அதர் ஃபேக்டர் எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதிட்டு இதுலேருந்து ஏபிசி வேல்யூ எடுத்து எழுதுறேன். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1, அதை ஏ ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துருக்கேன். அதே மாதிரி எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1, அது பி ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு எடுத்துட்டேன். கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 9, அது சி ஈக்குவல் டு மைனஸ் 9ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா எழுதிக்கிறேன். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதான் வந்து நம்மளுடைய குவாட்ராட்டிக் ஃபார்முலா. ஸோ இதிலேருந்து
ஸோ இப்போ ஏபிசியோடைய வேல்யூ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பினா -1 ஏற்கனவே ஃபார்முலாலேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர்னா -1 ஹோல் ஸ்கொயர் 1. அதே மாதிரி -4 இன்ட்டு ஏவோடைய வேல்யூ 1, சியோடைய வேல்யூ -9. அதே மாதிரி 2 இன்ட்டு ஏவோடைய வேல்யூ 1. ஸோ இதிலிருந்து நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36/2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுனா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37/2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன்னா x ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37/2 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37/2. ஸோ இதிலேருந்து நம்ம எல்லா ரூட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ப்ராப்ளத்தில் சிக்ஸ்த்து ப்ராப்ளத்தில் சப்டிவிஷன் 1 2x³ minus 9x² plus 10x minus 3 equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுறேன். சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்னா எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ஆட் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட்னா வேரியபிளுடைய ப்ராடக்ட்டில் இருக்க நம்பர் தான் என் கோஎஃபிஷியன்ட். அப்போ பார்த்தோன்னா 2 -9 + 10 -3 இதுதான் கோஎஃபிஷியன்ட். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண எனக்கு வந்து 12 - 12 0 வருது. அப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் 0னா அப்போ x - 1 இஸ் a ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2x³ minus given point 2x³ minus 9x² plus 10x minus 3 divided by x minus 1. இந்த x minus 1ங்கிற ஃபேக்டர் போயிட்டு given polynomial டிவைட் பண்ண போகுது. ஸோ அப்போ x minus 1 இப்போ பார்த்தீங்கன்னா x வந்து 2x³ மாற்றணும். அப்போ வந்து இங்கே x மட்டும்தான் இருக்குது. அப்போ 2x² மல்டிப்ளை பண்ணால் 2x³ மாறிடும். அப்போ 2x² இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2x³ minus 2x². அப்போ இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ், இங்கே வந்து ப்ளஸ். ஸோ இப்போ இது வந்து இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 0 வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு டேர்ம் வந்து -9x² ப்ளஸ் 2x². இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது -7x² ப்ளஸ் 10x. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வந்து இந்த ஃபேக்டர் வந்து x - 1 -7x² மாற்றணும். அப்போ இந்த x - 1ஓட எது மல்டிப்ளை பண்ணால் -7x மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் -7x² மாறிடும். அப்போ -7x எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ் இதான் -7x² + 7x. இப்போ திரும்ப என்ன செய்யணும், சைன் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். இப்போ -7x² + 7x² ஆட் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு 10x - 7x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3x. அதுக்கடுத்து இந்த லாஸ்ட்டு டேர்மை எடுத்துக்கணும், -3. அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். அப்போ 3x - 3. இப்போ திரும்ப இந்த 3x - 3னா இந்த ஃபேக்டரை x - 1 இந்த எக்ஸை 3x மாற்றணும். அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் இருக்கா, நான் 3 இல்லை. அப்போ த்ரூ அவுட்டாக இந்த ஃபேக்டரை 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா 3 மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × x 3x, 3 × -1 -3,
இப்போ திரும்ப என்ன செய்யணும், சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். இப்போ ஆட் பண்ண எனக்கு வந்து எல்லா டேர்முமே 0 ஆகிடும். அப்போ அந்த கோஷியன்ட்டு தான் நான் அதர் ஃபேக்டர்னு எடுத்துக்கிறேன். therefore we get the other factor 2x square minus 7x plus 3 equal to 0. திரும்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணனா 2 இன்ட்டு எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 2, 2 3s are 6. அப்போ 6. நெக்ஸ்ட் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -7 எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். -1 -6. ஸோ -1 இன்ட்டு -6 ப்ளஸ் 6, -1 -6 -7. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் -7 கிடைக்கும். இதையே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு +6 கிடைக்கும். அப்போலேருந்து -1x -6x பை 2x ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா இந்த எக்ஸால் டிவைட் பண்ணணும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் 2x, டினாமினேட்டரில் 2x இருக்கும், -1/2x. அதே மாதிரி இங்கே 2வும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் -3 இருக்கும். அதேமாதிரி இந்த எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணால் எக்ஸ் இருக்கும். அப்போ -3/x. அப்போ இந்த ஃபேக்டரில் எப்படி எழுதணும்னா அதாவது -1/2xன்னு இருக்கும். அப்போ 2x -1ன்னு எழுதணும். அதேமாதிரி -3/xன்னு இருக்கும். அப்போ x -3ன்னு எழுதணும். ஸோ அப்போ இந்த ஃபேக்டர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். 2x - 1 = 0, x - 3 = 0. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்லேருந்து 2x - 1 = 0, நெக்ஸ்ட்டு x - 3 = 0. இதுலேருந்து 2x = 1. அப்போ x = 3. இதுலேருந்து x = 1/2. ஸோ இதுலேருந்து the roots of the given polynomials. இப்போ இந்த ரூட்ஸ் என்னென்ன, இதுக்கு என்னென்ன ரூட்ஸ்னால் 1, 1/2, 3ன்னு ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஏன்னா ஏற்கனவே x - 1 இஸ் a ஃபேக்டர்னு எழுதியிருக்கேன் தெரியுமா. x - 1னா அது x = 1. அப்போ அதனுடைய ரூட் வந்து 1. இப்போ வந்து 1/2 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ x = 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x = 1/2, x = 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ எல்லா ரூட்ஸுமே எடுத்து எழுதியாச்சு. அப்போ 1, 1/2, 3 ஆர் த ரூட்ஸ். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய ரூட்ஸ். we complete the problem. ஸோ இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையும் நீட்டாக நோட்டில் காப்பி பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். we complete the class.